வெள்ளைக்குடி வேந்தனாக மாறியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். பிற நாடுகள்கிட்ட கெஞ்சவும் தொடங்கி இருக்கிறார். இதற்காக ஈரான் இந்தியாவை பத்தி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் சைனை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் களத்துல இறங்க தயாராக போகிறோம் அப்படின்னு சமிகை கொடுத்திருக்கு வடகொரியா. நட்பு நாடுகள்கிட்ட போர்க்கப்பல் எடுத்துட்டு வாங்க தேவைப்படுது அப்படின்னு அமெரிக்கா அழைப்பு விடுத்திருக்கு. ட்ரம்பின் வெள்ளைக்குடி, ஈரானின் ஸ்டேட்மெண்ட், வடகொரியாவின் சமிகை, போர்க்கப்பல்களை திரட்டும் ட்ரம்ப். என்ன நடக்குது உலக அரசியல்ல? வாங்க பார்க்கலாம். முதல் விஷயமா உலக நாடுகள்கிட்ட கெஞ்சும் தோணியில பேச தொடங்கி இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இரட்டை நிலைப்பாடு கொண்டதாக அமெரிக்கா இருக்குது. இதற்கு முன்பு வரை உலக நாடுகளை மிரட்டிட்டு இருந்தாங்க. ரஷ்யாட்ட போயிட்டு நீங்க எண்ணெய் வாங்காதீங்க, வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதார பலம் பெறும், அந்த பொருளாதார பலத்தை வச்சு அவங்க போர் தொடுக்குவாங்க, உலக அமைதி கெட்டு போயிடும், அதனால நீங்க ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு தொடர்ந்து உலக நாடுகளை மிரட்டிட்டு இருந்த அதே அமெரிக்கா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள்கிட்ட போயிட்டு அவசர கால தேவைக்காக நீங்க ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவங்களை உந்தி தள்ளக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இரட்டை நிலைப்பாடு கொண்டவராக ட்ரம்ப் இருக்கிறார். ட்ரம்ப் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதற்கான சமிகைகள் தான் இது எல்லாமே அப்படின்னு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நக்கலாக ட்ரம்பை பார்த்து சொல்லியிருக்கிறார். எதற்காக ட்ரம்ப் ரஷ்யாவிடம் போயிட்டு எண்ணெய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஹார்மோஸ் நீர்மணி மூடப்பட்டுருச்சு அப்படின்னா இப்போ 20% எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். அது கடைசியில் இந்த போர்னால தான் இது போன்ற சூழல் வந்தது அப்படின்னு ஒரு நிலை உருவாகும். அதையும் தாண்டி பிற நாடுகள் வணிகம் எல்லாமே டாலரில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி டாலர் நடக்கும் பொழுது, வணிகம் அடிபடும் பொழுது டாலரின் மதிப்பு வீழ்ச்சியாகும். அதையும் தாண்டி அமெரிக்காக்குள்ளேயும் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்கள் விலை அதிகரிச்சு அப்படின்னா அது ட்ரம்பின் வீழ்ச்சியின் தொடக்கமாக இருக்கும். இப்போதே ட்ரம்புக்கு எதிரான குரல் அமெரிக்கா முழுக்கும் கேட்க தொடங்கி இருக்கு. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய அடியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்கா பொருளாதாரத்துக்குமே கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது போன்ற வேலையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரோட திட்டம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, உச்ச தலைவராக கூட கமேனியை வீழ்த்திட்டோம் அப்படின்னாலே படை சரிஞ்சிடும், தலைமை இல்லாத படை வழிதவறி போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முதல் நாளிலேயே, போர் தொடங்கிய முதல் நாளிலேயே கமேனி கொல்லப்பட்டார். இதோட போர் முடிஞ்சிடும், ஈரான் சரணடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு அடுத்த 3 தலைமுறைகளுக்கு தலைவரை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலும் அடுத்தர் உடனடியாக டேக் ஓவர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லி தொடர்ந்து போற நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த 6 மாதங்கள் ஆனாலும் கூட நாங்கள் போரை தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த போரை ஈரான் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, எதிர்த்தரப்பிற்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு இழப்பையும் ஏற்படுத்துவதற்கு ஈரான் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இதை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க பொருளாதாரம், டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், இடைத்தரகர் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. தன்னை ஒரு பிஸ்னஸ் கண்ணோட்டத்திலே தான் எல்லா விஷயத்தையும் நோக்குவார். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஈரானோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத முற்றிலுமாக அமெரிக்காவால், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை எப்படியாவது தானாகவே பின்னர் வாங்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், ஈரானே பின்னாடி போகணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசனைகளில் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரியல. இந்த நேரத்தில் அடுத்த முக்கியமான ஒரு ட்விஸ்டான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஈரான் வெளியுறவு அமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கமேனி அவர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி உச்ச தலைவராக இருந்த கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்தியா எப்போதும் ஈரானோடு நட்பு நாடாக இருப்பதாகவே அவர் விரும்பினார். அவன் இந்தியாவோடு எப்போதும் நட்புறவு இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து செயல்பாடுகள் செஞ்சாரு. அதனால இப்போதும் இந்தியா எங்களோட நட்பு நாடாக தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவிற்கு ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்தாலும் இது மறைமுகமாக அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மார்க்கெட்டாக இந்தியா இருக்கும் பட்சத்தில் இந்த போர் தொடர்பாக எந்த ஒரு விளக்கத்தையோ ஆதரவையோ எந்த ஒரு நிலைப்பாட்டையும் இந்தியா அறிவிக்காமலே இருக்கிறாங்க. தொடர்ந்து அமெரிக்கா ஆதரவோ இஸ்ரேல் ஆதரவு அப்படின்னு எடுக்கலினாலும் கூட அவங்களோட மௌனம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு இருக்கும் பொழுது, ஈரான் இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி, மறைமுக நெருக்கடியை கொடுத்துருக்கு. ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க நமக்கு ஒரு நட்பு நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒரு வாய் திறந்து ஈரானுக்கு சப்போர்ட் ஆகவோ, இதில் அமெரிக்காவை இஸ்ரேலை கொஞ்சம் போர் நிறுத்தி பேச்சுவார்த்தை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கு. அந்த ஒரு நெருக்கடியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்து ஹார்மோஸ் நீர்மொழியின் வழியாக பெட்ரோலிய பொருட்களை எடுத்து விடுவதற்கு ஒரு சமிங்கை ஈரான் கொடுக்குறாங்க.
ஸோ இது போன்ற பேச்சுவார்த்தை தொடரும் பட்சத்தில் ஈரான் இந்திய கப்பல்களுக்கு ஹார்மோஸ் நீர்முனை வழிமுறையை வந்து திறந்து விடுவாங்க, அவங்க பாதுகாப்பாக இந்திய கப்பல்கள் கடக்குவதற்கு உதவுவாங்க அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்குது. ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். ஏன்னா அமெரிக்காவின் பேச்சை கேட்டு தான் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்க நிறுத்திட்டு வேறு பக்கத்து வாங்கினாங்க. இப்போ அது வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குது, திருப்பி ரஷ்யாட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுது திருப்பி அமெரிக்கா சொல்லும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை காட்ட முடியும். நீங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் வாங்கினோம், ஆனால் இப்படி ஆயிருச்சு, திருப்பி நாங்கள் பழைய நிலைக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது, அதனால் எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு இந்தியாவிடம் ஒரு காரணம் இருக்கிறது. அதனால் இது இந்த ஈரானோட அறிக்கை அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹார்மோஸ் நீர்முனை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ராப்பாக இருக்குது. ஹார்மோஸ் நீர்முனை ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரைக்கும் இந்த போர் வெல்வது அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமே கிடையாது, தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு பக்கத்து போர் தொடருது, இன்னொரு பக்கத்து பொருளாதார ரீதியாக உலக நாடுகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அது எல்லா கோபமே வந்து அமெரிக்காவின் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் தெரியும். இங்கிலாந்து போன்ற நாடுகளுடைய போர் கப்பல்களை கொண்டு போய் ஹார்மோஸில் நிறுத்தி ஒருவேளை ஹார்மோஸ் நீர்நிலையை வந்து திறக்கப்படவில்லை அப்படின்னா போர் தொடுப்பது, கடல் வழியான போர்க்கப்பல்களுக்கு மத்தியிலான போரை உருவாக்கி அந்த ஹார்மோஸ் நீர்முனை கைப்பற்றுவது, அதான் ஒரே வழி அப்படிங்கிற நோக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து நேற்று இந்த வாசகத்தை வெளியிட்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது கூட இது அந்த விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஹார்மோஸ் அப்படி முழு கட்டுப்பாடும் ஈரானிடம் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி இருக்கணும், உள்ள போனோம்னாலே ஈரானை தாண்டி தான் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்குள்ள நீர் வழியாக போக முடியும் அப்படின்னு நிலை இருக்குது. அதையும் தாண்டி பிற நாடுகளோட சப்போர்ட்டும் ஈரானுக்கு இருக்கு. நான் பார்த்தோம், முன்னாடியே சொன்னது போல வடகொரியா சமிகை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகளை வந்து வடகொரியா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக பண்ணுறதான, எப்போவுமே 2 குண்டை போட்டு டெஸ்ட் பண்ணிகிட்டே தானே இருப்பார் அவர் கிங் ஜாங் உன். எங்கேயாவது எப்பயாவது எவனாவது வந்து தெரியாமல் வடகொரியாவில் ஒரு குண்டை போட்டானா பரவாயில்ல, களத்தில் குதிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்ல, அவருக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு பார்த்தாலும் கூட எப்போதும் 1 குண்டு 2 குண்டு ஏவுகணைகளை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த முறை 10க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி சோதனை பண்ணியிருக்கிறாங்க. இது வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயம். இந்த சமிங்கை அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொல்லக்கூடிய ஒரு மறைமுக செய்தி அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 3 வாரங்களாகவே வடகொரியான அதிபர் வந்து அதிகமாக வெளியில் தோன்ற ஆரம்பிச்சிருக்காரு, ஏவுகணை சோதனைகள் அதிகமாக நடத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஈரானுக்கு எங்களோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கு, எல்லை மீறும் பொழுது களத்தில் வடகொரியா இறங்கும் அப்படிங்கிறது தான் இதோட சமிங்கின் சாராம்சம் அப்படின்னு உலக வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஸோ இப்போ நிலையை ஒத்து பார்க்கும் பொழுது ஹார்மோஸ் நீர்முனை அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் சண்டையே நடக்க போகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாக போகுது. ஒரு புறம் ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகளும், இன்னொரு பக்கத்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஒரு புறம் நின்று இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஒரு புறம் நின்று சண்டை செய்யும் பொழுது இந்தியா அப்போதும் நடுநிலைமை அப்படிங்கிற ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியுமா? ஏன்னா இந்தியாவின் பொருளாதாரம் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் நம்பி தான் இருக்குது. நம்ம இப்போ 60க்கும் மேற்பட்ட சதவீதம் வந்து எண்ணெய்களை வந்து இறக்குமதி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏதாச்சும் ஒரு பக்கெட்டு, அதாவது 2 தரப்பில் ஏதாவது ஒரு பக்கெட்டுடைய ஆதரவு அப்படி கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது 2 பக்கெட்டும் ஆதரவு வாங்கிட்டு 2 பக்கெட்டுமே எண்ணெய் நம்மளை வாங்க முடியுமா, அப்படி ஒரு நிலை இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். எல்பிஜி தட்டுப்பாடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்குது. பெட்ரோல் வந்து டீசல் வந்து அடுத்த 90 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட 90 நாட்களுக்கு பிறகு அது என்ன மாதிரி நிலையாக மாறும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை போர் 90 நாட்களுக்கு முடியும் பட்சத்தில் அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு கூட இந்த திருப்பியும் அந்த யூஎஸ்ஏ டாமினன்ஸ் கீழே இந்தியா போயிட்டு திருப்பி நீங்கள் ரஷ்யா எண்ணெய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கும் பொழுது இந்தியா அதை கேட்குமா, இல்லை எந்த மாதிரியான முடிவு இந்தியா எடுக்க போகுது, இந்தியாவின் இறையாண்மை அப்படிங்கிற ஒன்று விஷயத்தை வந்து ஆளும் அரசுகள் வந்து காப்பாற்றுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். ஓகே மக்களே, நம்ம வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒருவேளை இந்த 2 தரப்பாக பிரிஞ்சு போர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யார் பக்கத்து இந்தியா நிற்பது நமக்கு சாதகமாக இருக்கும்? ராஜதந்திர ரீதியாக யார் பக்கத்து இருக்கணும், மனிதாபிமான அடிப்படையில் யார் பக்கத்து நினைக்கணும்? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.